ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் சுப்ரீம் செஃப் போட்டி மட்டுமல்ல, நாட்டுக்கு சிறந்ததொரு செயற்திட்டமாகும். ரியாலிட்டி நிகழ்ச்சிகளின் மற்றொரு பக்கத்தை தேடி திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது. வணக்கம், ஐபோன் வெல்கம். இது சுப்ரீம் செஃப் சீசன் 2. ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் டைம் நம்ம பெட்டிக்கில் வந்து 20 பேரை செலக்ட் பண்ணி வந்துச்சாச்சு. இப்போது நம்ம மறுபடி வந்திருக்கோம். ஓகே, பார்க்கலாம். 20 பேர் இப்போ வந்தாச்சு. இந்த 20 பேரில் அடுத்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 6 பேர் 24 பேர் ஆகும். அதாவது 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் 24 பேர், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 6 பேர் எடுத்து டோட்டலாக 24 பேர். அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்து சொல்லலாம். ஸோ இந்த சுப்ரீம் செஃப் நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு உண்டுகோலாக இருக்கிறது ஒரு நிறுவனம், S4IG, அதாவது ஸ்கில் ஃபார் இன்க்ளூசிவ் growth ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல நம்ம நன்றிகளை சொல்லி ஆகணும். ஸோ இவங்க எல்லாமே ரெடியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும். எப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ இன்னைக்கு 20 பேரில் இருக்கீங்க. ஸோ 6 பேராக அது மாறும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டென்ஷனாக இருக்குது. அது எல்லாரையும் பார்த்தா நல்லா சமைக்கிற ஆக்கள் மாதிரி தான் தெரியுது. அதுக்குள்ளே 6 பேருக்குள்ளே நானும் எடுபடணும் என்று ஆசைப்படுறேன். பயமாக இருக்குது. பயமாக இருக்கு என்ன சொன்னால் இதுக்குள்ளே வரக்குள்ள ஒரு பயமும் இல்லை, இங்கே நிற்கக்குள்ள ஒவ்வொரு பயமாக இருக்குது. கான்ஃபிடென்ட் இருக்குது, என்றாலும் ஒரு சின்ன பயம் இருக்குது. சின்ன ஒரு பயமும் இருக்குங்கிறீங்க. ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. வின் பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு 100 பேர் அதில் ஒரு 20 பேர் கொஞ்சம் அதுலேயும் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னத்தான் 20 பேராக இருந்தாலும் அந்த 20 பேரில் கண்டிப்பாக இந்த ரவுண்டில் நம்ம 6 பேரை தான் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது இவங்களுக்கு என்ன இன்றைக்கி சமைக்க இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எல்லாருக்குமே தெரியும், மாலாக்காவுடைய நண்டு கறி எல்லாம் சாப்பிட்ருக்கு. ஸோ நண்டு கறி தான் இன்றைக்கி இவங்களுக்கான டிஷ். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ எங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. இப்போ எங்களுடைய ஜட்ஜஸ், அதாவது முதல்ல நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். முதல்ல நம்ம இன்வைட் பண்ண போகிறது செஃப் டி அண்ட் செஃப் விமல் அண்ட் ஃபைனலா செஃப் பென். ஓகே, ஸோ எங்களுடைய 3 செலிபிரிட்டி செஃப் வந்துட்டாங்க. அடுத்ததாக இன்னும் 2 பேர் இந்த ஊரில் முக்கியமான 2 நபர்கள் இருக்காங்க. அதாவது சுப்ரீம் செஃப் சீசன் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறமா செஃப்புக்கு NVQ 4 லெவல் வரைக்கும் முடிச்சு இப்போது பெட்டிக்லோவில் ஒரு பெரிய ஹோட்டலில் அவங்க செஃப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான 2 உமன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அவங்க 2 பேரையும் இப்போ இந்த இடத்துல நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக இன்வைட் பண்ணுறது செஃப் லலிதா அண்ட் செஃப் கீதா. இருந்தாலும் நண்டு கறியை எப்படி ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை காட்டுறதுக்காக எங்களுடைய 3 செஃப், அதாவது செஃப் டி, அதுக்கப்புறமா செஃப் லலிதா, செஃப் கீதா, இவங்க 3 பேர் சமைச்சு காட்ட போகிறாங்க. ஸோ பார்க்கலாம். செஃப் நிக்கோல், செஃப் டி, செஃப் ஜிம்மி ஷூ, உலக புகழ் பெற்ற சமையல் கலைஞர்கள் 3 சுப்ரீம் செஃப்புடன். ஸோ செஃப் டி ரெடியாக இருக்காங்க, அண்ட் செஃப் கீதா ரெடியாக இருக்காங்க, அண்ட் செஃப் லலிதாவும் ரெடியாக இருக்காங்க. ஸோ போகலாமா? அப்போ ரெடி டி? யா, ஓகே. ஸோ 5 4 3 2 1 ஸ்டார்ட்.
ஓகே, ஸோ இப்போ வந்திருக்காங்க இந்த போட்டியை வந்து பார்வையிட்டிருக்காங்க என்னுடைய செஃப் டி, லலிதா, கீதா. பேர் மட்டும் மாறி மாறி போகுது, கீதா, லலிதா. ஸோ இவங்கெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம வீடு அப்படி சொல்ல பார்ப்போமா ஃபுல்லாக? எஸ், ஓகே. ஃபஸ்ட் டைம் நாங்கள் முதலாவது ரவுண்டில் சுப்ரீம் செஃப் என்ற போட்டியில் கலந்து கொண்டதால் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். எங்களுக்கு இந்த முதல் வழிகாட்டினதே எஸ்ஓஐஜி. அப்போ அவங்கள ஊடாக நாங்கள் இப்போ கொழும்புக்கு போய் கொழும்புல இருந்து நாங்கள் இதுவரைக்கும் NVQ 4 லெவல் படித்து அதிலிருந்து குக்கரி ஓஜிடி செய்து 6 மாதம். இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த சுப்ரீம் செஃப் 2ல் கலந்துருக்கிற அந்த போட்டியாளர்களும் எங்களை போல இது இடத்துக்கு வந்து அவங்களோட திறமையை வெளிக்காட்டணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் பாராட்டிக்கொள்கிறேன். டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நான் இப்போது வந்து இந்த ட்ரைனிங் முடித்ததுக்கு அப்புறம் இப்போ சுப்ரீம் செஃப் 2 ஆரம்ப கட்டத்தில் வந்து நிற்கிறேன். நான் ஒரு டிசபிள், என்ன போல் மற்ற ஆட்களும் வந்து ஏலாம் என்ற இதை வந்து காட்டி கொண்டு பின்தங்கி போகாமல் முன்னுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு நான் ஒரு உதாரணமாக இருக்கிறேன். என்ன போல் ஏலானத்திருக்காமல் முன்னுக்கு வந்து இந்த பார்ட்டிசிபேட்டில் கலந்து கொண்டு அவங்களுக்கு ஏற்ற வகையிலான ஒரு ஜாப் ஒன்று தேர்ந்தெடுத்து வெளியில் வரணும்னு தான் என் ஆசை. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் ஓகே, போட்டியாளர்கள் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ வந்து 10 பேர் இருக்காங்களே, இந்த 10 பேரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டாச்சு. இப்போ இவங்களுக்கான கவுண்டவுனை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு விதமான ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. இவங்களுக்கான கவுண்டவுன் நம்ம கொடுக்கலாம். ஸோ எல்லாம் ரெடியா? ரெடி? சத்தமே வரல. ரெடியா? ஓகே, ஸோ உங்களுக்கான கவுண்ட் டவுன் 3, 2, 1 and start. செய்றீங்க? மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிச்சிட்டு அதை போட்டு கொஞ்சம் கோகோனட் மில்க் போட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு கறி வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நீ வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி? நிச்சயமா இருக்கு. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா நீங்கள் வந்து 6 பேருக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி? ஓகே, அதே கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். அண்ணா என்ன பண்ணுறீங்க? நண்டு பொறிக்கிறீங்களா இல்லைன்னா
கிரேவி மாதிரி பண்ணுறீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது 6 பேருக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி? கான்ஃபிடென்ட் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இல்லை உங்கள் உடலில் 70% நீர் அடங்கியுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் தினமும் 6 to 8 கோப்பை தண்ணீர் பருக வேண்டும். கொதித்து ஆறிய நீரை பருகுவதன் மூலம் ஆரோக்கியமாக வாழுங்கள். கிழக்கு மாகாணத்தில் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth என்னும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் சுற்றுலா பயணிகளை வழிகாட்டுவதற்காக எந்த ஒரு ஏற்பாடும் இங்கு காணப்படவில்லை. ஆகவே எமது நிகழ்ச்சி திட்டம் கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலா பணியகத்துடன் இணைந்து நாங்கள் டூர் கைட்ஸ், ஏரியா டூர் கைட் மற்றும் நேஷனல் டூர் கைட் எனும் 2 சாரார்களையும் IKP என்னும் நிறுவனத்தினூடாக தொழில் பயிற்சிகளை வழங்கி இந்த மாவட்டத்திலும் அனைத்து மாவட்டங்களில் காணப்படுவது போன்று டூர் கைடுகளை உருவாக்குவதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளோம். ஆகவே எமது சுற்றுலாத்துறை ப்ராஜெக்டின் பயனாக இது அமைகின்றது. ஓகே, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் 1628ஆம் ஆண்டு போர்த்துகீசரால் கட்டப்பட்ட வெட்டிக்லோ கோட்டைக்கு முன்னாடி. ஸோ இது மாதிரியான கோட்டைகள் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்க்கலாம். கொழும்பில் இருக்குது, அதாவது காலியில் ஒரு இடத்துல இருக்குது, அதுக்கப்புறமா ட்ரிங்கோமில், அதுக்கப்புறமா வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் வந்து இது மாதிரியான கோட்டைகள் இருக்குது. ஸோ வந்து செஃப் டியும் நானும் வந்து இப்போ வெட்டிக்லோலாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடங்களுக்கு நான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து வெட்டிக்லோ அதாவது கோட்டைக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்காக S4IG ஸ்கில் ஃபார் இன்க்ளூசிவ் growth ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இப்போ ஒரு டூரிஸ்ட் காய்ஸாக வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து எங்களுடைய சீலன் அண்ட் சுரேஷ். ஸோ வெல்கம். யா, வெல்கம். ஓகே, ஸோ இவங்க 2 பேர் வந்து நிறைய, அதாவது இங்கே இருக்கிற கோட்டையை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. அண்ட் வந்து எங்களுடைய இங்கே வெட்டிக்லோவில் இருக்கிற இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க வந்து எங்கள் 2 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. என்ன தான் வந்து வெட்டிக்லோ வந்து அடிக்கடி வந்திருந்தாலும் வெட்டிக்லோவில் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்களோட நாங்கள் போக போகிறோம். ஓகே, நான் போவோமா அப்போ? ஓகே, சரி, ஓகே, போகலாம். நாங்கள் இப்போ இருக்கிறது மட்டக்களப்பு கோட்டையில். இங்கேருந்து எங்களுக்கு மட்டக்களப்பு நகரம், பாலம் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி இருக்குது. ரொம்ப அழகான அமைதியான இடம். நான் நினைக்கிறேன் இந்த இடம் இப்போ கொஞ்சம் பின்தங்கி இருக்குது. இதை வந்து நல்லபடியாக மேம்படுத்தினா நிறைய சுற்றுலா பயணிகள் இதை பார்க்குறதுக்காக வருவாங்க. இது இலங்கையின் ஒரு வரலாற்று புகழ்பெற்ற தலம். அதனால அதிக அளவில் இங்கே சுற்றுலா பயணிகள் வரப்போது அவங்க இலங்கையுடைய வரலாறு மற்றும் கட்டடக்கலை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் நிதியுதவி அளிக்கப்படும் S4IG நிகழ்ச்சி திட்டம் தொல்பொருள் திணைக்களம், சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் மாவட்ட செயலகம் என்பவற்றுடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. மட்டக்களப்பு மற்றும் அங்கிருக்கும் பாடும் மீன்கள் பற்றி யாவரும் அறிந்திருந்தாலும் கூட அழகிய முறையில் கட்டப்பட்ட வரலாற்று புகழ்மிக்க டச்சு கோட்டை உட்பட பல்வேறுபட்ட சிறப்பான அம்சங்களை இங்கு பார்வையிட முடியும். இந்த கோட்டை மட்டக்களப்பு நகரத்தில் புளியந்தீவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்டையை பற்றிய ருசிகரமான வரலாற்று கதைகள் பல இருக்கின்றன.
வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை எதிர்கால சந்ததியினருக்காக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமன்றி உலகளாவிய ரீதியில் உள்ள சுற்றுலா பயணிகளும் இந்த கோட்டையை பார்த்து ரசிப்பதற்கு மிக ஆர்வமாகவே இருக்கிறார்கள். இந்த கோட்டையை பற்றியும் அதன் சிறப்பம்சங்கள் தொடர்பிலும் சுற்றுலா பயணிகளுக்கு எடுத்து கூறுவதற்காக SOIG நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சிறப்பான முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட சுற்றுலா பயண வழிகாட்டிகள் பலர் இருக்கிறார்கள். இந்த கோட்டையில் தற்போது அரசு அலுவலகங்கள் இயங்கி வந்தாலும் அவை பிரிதொரு இடத்துக்கு மாற்றப்பட இருக்கிறது. அதன் பின்னர் இந்த கோட்டை புது பொலிவுடன் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மக்களின் பார்வைக்காக அரசாங்கத்தால் மீள திறக்கப்படவிருக்கிறது. நம் நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று பொக்கிஷமாக இந்த கோட்டை விளங்கி வரும் அதே நேரம் கிழக்கில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மையமாகவும் வரலாற்று துறை சார்பில் கற்பதற்கான ஒரு இடமாகவும் திகழ்கிறது. அது மட்டுமல்லாது தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து பிரதேசத்தில் மக்களுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவி புரியும் இடமாகவும் இந்த கோட்டை விளங்குகிறது. கோட்டையை பார்வையிட வருபவர்களுக்கு அதனை சுற்றிலும் கண்டு ரசிப்பதற்கு பல இடங்கள் இருக்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையை புனரமைப்பதற்கு சுற்றுலாத்துறை அமைச்சு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது. அதேபோல ஆஸ்திரேலிய அரசின் ஆதரவுடன் SOIG நிகழ்ச்சி திட்டம் அரசாங்கத்துக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஒத்துழைப்பை வழங்கி வருவதுடன் கிழக்கில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கும் ஆதரவை நல்குகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் எல்லாருமே நல்லா குக் பண்ணியிருப்பாங்க. 20 இல்லை 6 அடுபடணும் பண்ணி கான்ஃபிடென்ட் இருக்குது, பட் டென்ஷனாகவும் இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் 6 பேருக்குள்ளே செலக்ட் ஆகுவேன்னு சொல்லி. அந்த நண்டை உடைச்சி கொஞ்சம் சமைச்சிருந்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்க மாட்டு வந்து செலக்ட் ஆகுவேன். கண்டிப்பாக செலக்ட் ஆகுவேன். வின் பண்ணுவோம்னு நம்பிக்கை இருக்கு. திருகோணமலை, புலனறுவை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை நோக்கி போட்டியாளர்களை தேடிச் சென்ற அதே நேரம் சின்னஞ்சிறார்களையும் மகிழ்விக்க ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என நினைத்தது. எனவே செல்ல குழந்தைகளது சமையல் திறனையும் வெளிக்கொண்டு வர எம்மால் முடிந்தது. பாருங்கள், தங்களது காலை ஆகாரத்தை தம்மாலும் தயாரிக்க முடியும் என இந்த சுட்டி குழந்தைகள் எவ்வாறு எமக்கு காண்பிக்கிறார்கள் என்று. உலக புகழ் பெற்ற சமையல் கலைஞர்களும் மிகவும் சந்தோஷமாக இந்த குழந்தைகளுக்கு சமையல் கலையை கற்றுக் கொடுத்தார்கள். ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth நிறுவனத்திற்கும் தமது பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி மிகுந்த பெருமிதத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இந்த குழந்தைகள்.
கொட்ட போறோம் நவீன இயந்திரத்தில் நவீன இயந்திரத்தில் அறுவடையும் செய்ய போறோமே அருவியும் வெட்ட போறோம் நெல்லையும் கொட்ட போறோம் அருவியும் வெட்ட போறோம் நெல்லையும் கொட்ட போறோம் நவீன இயந்திரத்தில் அறுவடையும் செய்ய போறோம். ஓகே, ஸோ இந்த சுப்ரீம் செஃப் சீசன் 2 இதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கிறது S4IG, அதாவது ஸ்கில் ஃபார் இன்க்ளூசிவ் growth ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல நம்ம நன்றிகளை சொல்லி ஆகணும். ஸோ அந்த 20 பேருக்கும் இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம அழைக்கிறது மிஸ்டர் நோயல் ஸ்காட். VTF நிஃப்ரா 243, ஆர் சர்மினி 283, பி தயாஸ் 285. இப்போ இவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மோட்டிவேஷனால 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம மேடை கலைக்கலாம். முதலாவதா, அதாவது அந்த 6 பேர்ல முதலாவது ஆள். எல்லோருமே வெற்றியாளர்கள் தான். அதிலிருந்து 6 பேரை தெரிவு செய்வது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல எஸ் ராதிகாவை அழைக்கிறேன். இலக்கம் 204 எம் யோசன். மூன்றாவதாக பி டயஸ். இலக்கம் 203 எம் முகமது. என்னோட மாமா லோகேஸ்வரன் என்று சொல்லி அவர் என்ன விட்டு கொடுக்க மாட்டார். எப்பயுமே வந்து நீ வந்து ஒரு நல்ல இதுக்கு வருவான், எப்பயுமே மோட்டிவேட் பண்ணி கொண்டே இருப்பார். அம்மா சொல்லியிருந்தபடி தான் செஞ்சு நான் இந்த 6 பேரில் ஒருத்தர செலக்ட் ஆகிக்கிறேன். இதை அம்மாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். அந்த 20 பேருக்குள்ளே 6 பேருக்குள்ளே நான் வருவேன்னுட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி இந்த இடத்துல நிற்பேன்னு சொல்லி. இப்போ கூட எனக்கு நம்ப முடியலை, இது கனவா நிஜமாண்டு. வீட்டை போய் தான் நான் யோசிப்பேன். எல்லாத்தையும் பங்கு பெற்றின எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அந்த 14 பேருமே வந்து வெற்றியாளர்கள் தான். ஏன்னா அவங்களுடைய சாப்பாடு வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த 6 பேருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட். ஓகே, ஃபைனல் எல்லாருமே வந்து வின் பண்ண முடியாது, 3 பேர் தான். பட் எல்லாருமே வந்து ஃபோக்கஸாக அதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணலாம் அம்பாறையில். இது சுப்ரீம் செஃப் சீசன் 2. Supreme Chef Season 2.
வானம் தொட்டு வளரட்டும், வட்டம் வட்டம் வீயட்டும், வானம் தொட்டு வளரட்டும்,